ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு 20 விதமான சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாரம் முழுக்க நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து சமைக்கலாம். அந்த மாதிரியான டிப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் வந்து போட்டு வச்சிருக்கிற பாட்டில் இல்லை டப்பா, அதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலுமே ஊறுகாய் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு வந்து நிறைய இருக்கும். அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த ஊறுகாய் டப்பாவுக்குள்ளே 1 ஸ்பூன் கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு தேய்க்கிறதான அந்த விம் லிக்விட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து குலுக்கி விட்டீங்க அப்படின்னாலே அந்த பாட்டிலில் ஒட்டிக்கிட்டு இருக்க எண்ணெய் பிசுக்கு, ஊறுகாய், கரை எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா க்ளீன் ஆயிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம இந்த தண்ணிய கொட்டிட்டு, நம்ம எப்பவும் பாத்திரம் கழுவுற மாதிரி லிக்விடோ இல்ல ஸ்க்ரப்பர்ல வந்து தொட்டுக்கிட்டு, அழகா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரலாம். நார்மலா நம்ம வந்து ஊறுகாய் பாட்டில் க்ளீன் பண்ணும்போது, அது பிசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிங்க்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற ஸ்க்ரப்பர்ல இருந்து நம்ம கைகள்ல எல்லாத்துலயுமே வந்து அப்படியே ஒட்டி பிடிச்சுக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டென்ஷன் இல்லாம ஈஸியா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரலாம். இப்போ பாருங்க, நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த உதடு வந்து கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அதுவும் காலேஜ் போற பெண்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, உதடு கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில சமயத்தில லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணும்போதும் அது ஒரு விதமான அலர்ஜி, புண்ணு அந்த மாதிரி வரதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம வீட்ல இருக்கிற ஒரு சில பொருட்கள மட்டுமே வந்து யூஸ் பண்ணி நல்ல பிங்க் கலர்ல ஒரு லிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது எப்படி நம்ம வந்து என்ன ரெமெடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். அதில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, மிக்ஸியில வந்து ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சுகரோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3, 4 ட்ராப்ஸ் வந்து வர்ற மாதிரி கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அந்த லிக்விடோட பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கிறது கம்மியா இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்படி இல்லன்னா தேன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து கையில அப்ளை பண்ணி காட்டுறேன். கையில வந்து அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும். கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நான் வச்சு ரப் பண்றேன். இந்த மாதிரி கைகள்ல வச்சு லைட்டா மசாஜ் குடுத்து அப்படியே ரப் பண்ணிட்டே இருங்க. இதுவே வந்து நீங்க உதட்டுல வந்து பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த உதட்டுல உங்களுக்கு தோல் உறிஞ்சு போயிட்டு, கருத்து போயிட்டெல்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும். இந்த இடத்துல பாருங்க, நம்ம அத ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு தெரியுது பாருங்க. கையில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இத நீங்க வந்து கன்டினியூஸா பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த கையில பாருங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த கையில நம்ம ரப் பண்ண இடத்துல மட்டும் நல்ல ஒரு பிங்க் கலர்ல வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. இது இயற்கையாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேன்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா, உதட்ட வந்து நல்ல ஒரு ஈரப்பதமா உங்களுக்கு வந்து வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களோட அந்த கருப்பான உதடு வந்து சீக்கிரத்தில பிங்க் கலர்ல மாறிரும். ட்ரை பண்ணி பாருங்க. இத நம்ம வந்து வெளியில வச்சே யூஸ் பண்ணலாம். குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஐடியாவையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டம்ளர எடுத்து குக்கருக்கு நடுவுல வச்சு பாருங்க. சூப்பரான ஒரு மேஜிக் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து மாவு அரைச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். நம்மள்ல ஒரு சிலரோட கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவு வந்து என்னதான் அரைச்சு நம்ம கை போட்டு கலந்து வச்சாலுமே மாவு வந்து புளிச்சு பொங்கி வராது. அது மட்டும் இல்லாம மழை டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மாவு வந்து எப்பவுமே வந்து புளிக்காது. அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரியான ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு உங்களுக்கு பொங்கி வருங்க. இந்த மாதிரி குக்கருக்கு நடுவுல வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சு எடுத்த மாவ அதுக்குள்ள வந்து சேர்த்துக்கலாம். குக்கர் ஃபுல்லா அதாவது அந்த டம்ளர் மூழ்கிற அளவுக்கு மாவ ஊத்திறக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு அடியில நான் ஊத்தியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டம்ளர் வந்து வெளியில தெரியிற மாதிரி ஊத்தி விட்டுக்கோங்க. இப்போ அந்த டம்ளர ஒரு 3, 4 சுத்து இந்த மாதிரி சுத்தி விட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வந்து மாவு புளிச்சு பொங்கி வந்துரும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா குக்கர வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த கேஸ்கட் அப்படியே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம விசிலும் அப்படியே வந்து போட்டே வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உள்ளுக்குள்ள ஒரு விதமான வெப்பத்தன்மை இருந்துட்டே இருக்கும். அதனால உங்களோட மாவு வந்து சீக்கிரத்தில புளிச்சு நல்லா சூப்பரா உங்களுக்கு வந்து பொங்கி வந்துருங்க. கண்டிப்பா நெறைய பேருக்கு இந்த ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நான் முதல் நாள் நைட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். மறுநாள் வந்து காலையில எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். நல்லா பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு, மாவு வந்து புளிச்சு வந்திருக்கிறது நல்லா பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போற லேடீஸா இருந்தாங்க அப்படின்னா, மாவு வந்து சப்போஸ் ரொம்ப லேட் நைட்டா அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, மாவு காலையில புளிக்குமோ, புளிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் நமக்கு இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து குக்கர்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா மாவு வந்து உங்களுக்கு சூப்பரா புளிச்சு பொங்கி வந்துருங்க. இப்போ நான் மாவு வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பால வந்து ஊத்தி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து மாவு கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த நம்ம வந்து தோசை எப்பவுமே ஊத்தும்போது சில சமயங்கள்ல நமக்கு கல்லுல இருந்து அந்த தோசைய வந்து சரியா எடுக்கிறதுக்கு வராது. அந்த மாதிரி டைம்ல அத வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வீட்ல நம்ம கத்திரிக்காய்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கத்திரிக்காயோட அந்த காம்பு பகுதிய கொஞ்சம் சத பகுதியோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அந்த காம்ப மட்டும் நீங்க தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க தோசை கல்லுல வந்து அழகா எண்ணெய் தொட்டு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் தோசை ஊத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா அந்த கல்லுல விட்டு அந்த தோசை சூப்பரா எழுந்து வருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சமா நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த கத்திரிக்காய் காம்ப அதில வந்து அழகா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம அடுப்புல வச்சிருக்கிற சூடான தோசை கல்லுல இந்த மாதிரி வந்து தேய்ச்சு விடுங்க. இது வந்து கெட்டும் போகாது உங்களுக்கு. நீங்க 1 வாரம் 10 நாள் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. வெங்காயம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த வெங்காயமே வந்து வேஸ்ட்டா போயிடும். நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்டெய்னர்ல கூட நீங்க போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாது உங்களுக்கு அந்த கத்திரிக்காயோட காம்பு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா அத ரிமூவ் ஆகி வந்திருக்கு பாருங்க. நல்லா பேப்பர் மாதிரி அழகா எழுந்து வருது. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தோசையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. நெறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஆனா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம, லைக் பண்ணாமயே வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் பரவால்ல. இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூடியூப் வந்து இந்த வீடியோவ இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, இன்னுமே எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெகுலரா நீங்க வந்து நெய் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு தடவையும் அந்த நெய் வந்து கட்டியாவே இருக்கும் இல்லையா? நம்ம வந்து எடுத்து அத மெல்ட் பண்ணி தான் வந்து ஊத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைய சட்டுன்னு வந்து அவாய்ட் பண்றதுக்கு அத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி வந்து கட்டியா இருக்கும்போது, நம்ம உடனே வந்து நெய்ய ஒரு தோசைக்கு ஊத்துறோம் அப்படின்னாலும், ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமாவே நம்ம வந்து எடுத்து ஊத்திருவோம். அதாவது தேவைக்கு அதிகமாவே அந்த நெய்ய வந்து தோசையில எடுத்து ஊத்திருவோம். எவ்வளோ வருது அப்படிங்கிற அளவும் நமக்கு தெரியாதுல்ல. அது வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இப்போ நெய் வந்து எடுக்கிற ஸ்பூன லைட்டா அந்த நெருப்புல காமிச்சு சூடா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த ஸ்பூன எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த கட்டியா இருக்கிற நெய் டப்பால இப்படி வச்சீங்க அப்படின்னாலே, சட்டுன்னு உங்களுக்கு தேவையான அளவுக்கான நெய் வந்து சூப்பரா இந்த மாதிரி உருகி வந்துருங்க. அதுக்கப்புறம் நார்மலா நம்ம வந்து தோசையில ஊத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சட்டுன்னு ஒரு முட்டை மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்காம வெறும் இந்த மாதிரி மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வர்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்து இந்த மாதிரி திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. முட்டை வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா, அந்த எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவ அதில ஊத்திக்கோங்க. ஊத்துன உடனே வந்து எடுத்து வச்சிருக்கிற முட்டையையும் வந்து அதில சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் அந்த முட்டை மசாலா வந்து இப்படி கலந்து வரணும். அதுக்கப்புறம் மூடிய போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம், நம்ம இத வந்து முட்டைய எடுத்துக்கலாம். காலையில வந்து நீங்க சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணணும் குழந்தைங்களுக்கு, இல்ல ஹஸ்பண்டுக்கு வந்து குடுத்து விடுறதுக்கு அப்படின்னா, டக்குனு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேலை வந்து முடிஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எப்போவுமே ரசம் வைக்கும்போது நீங்க தாளிக்கிறீங்க அப்படின்னா, அந்த தாளிக்கிற பொருளோட இந்த ஒரு பொருள சேர்த்து பாருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் அந்த எண்ணெயில சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு, நீங்க ரசத்தில வந்து கொட்டிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட ரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 நாள் ஆனாலுமே வந்து கெட்டு போகாம இருக்கும். அதே சமயத்தில நல்ல ஒரு வாசமும், நல்ல டேஸ்டியாவும் இருக்குங்க. நார்மலா நம்ம வந்து தக்காளியும் சேர்ப்போம் இல்லையா ரசத்துக்கு, அந்த மாதிரி சேர்க்கும்போது ஒரு 2 நாள்லயே வந்து ரசம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி இல்லாம நீங்க அந்த மாதிரி வெந்தயம்லாம்
வெங்காயம்லாம் வந்து சேர்த்து பண்ணும்போது, உங்களோட ரசம் வந்து 2, 3 நாள் ஆனாலுமே வந்து கெட்டு போகாம நல்ல வாசமா, நல்லா டேஸ்டியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, நம்மளோட வேலைகள வந்து நேரத்தோட முடிக்கிறதுக்கும், முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஒரு சில வேலைகள நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சமைக்கும்போது எந்த ஒரு டென்ஷன் இல்லாம நம்ம வந்து ஈஸியா எத்தன ஐட்டம் வேணும்னாலும் நம்ம வந்து ரொம்பவே குயிக்கா செஞ்சு முடிச்சிட முடியுங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் இதில வந்து சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வர்ற காய்கறிகள கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து, நீங்க வந்து பொரியலுக்கு, சாம்பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வந்து கட் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம வந்து அழகா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த வாரம் முழுக்கையுமே நமக்கு வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும். சமைக்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டென்ஷன் இல்லாம சீக்கிரமும் வந்து வேலை முடிஞ்சிரும். ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சன்ல நின்னுட்டு சமைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட காம்புகள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பச்சை மிளகா 1 மாசம் ஆனாலுமே வந்து கெட்டு போகாம நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமைக்கிற டைமுக்கு ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து அத வந்து கிளீன் பண்ணி, கட் பண்ணி சமைக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து போதும் போதும்ன்னு ஆயிடும். அது வந்து அவாய்ட் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்த கையோடயே இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நெனச்ச உடனே நம்ம வந்து ஒரு கிரேவி பண்றதுக்கோ, இல்ல ஒரு பக்கோடா பண்றதுக்கோ, குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பண்றதுக்கோ உடனே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கருவேப்பிலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கிட்டு வந்தோனே இந்த மாதிரி உருவிட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரியான பொருட்களையும் வந்து உடனே உடனே நீங்க வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த வாரம் முழுக்கையுமே நம்ம நெனச்ச நேரத்துக்கெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பொரியல்லாம் பண்ணும்போது, இந்த கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வந்து தோல் உரிச்சு பொடி பொடியா கட் பண்ணி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா நம்ம வந்து செய்யணும் இல்லையா? டைம் வந்து நமக்கு அதுக்கு ரொம்ப எடுக்கும். அந்த மாதிரி இல்லாம உடனே வந்து செய்றதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்ட வந்து தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து கட் பண்ற மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா நம்ம வந்து உட்காந்து கட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நமக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் வீக்கெண்ட்ல. அந்த மாதிரி டைம்ல இந்த பீட்ரூட்டையும் வந்து பொடியா கட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரிக்கும் வந்து சொல்லியிருக்கேங்க. இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி நீங்க பீட்ரூட்ட கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, குயிக்கா உங்களோட பொரியல் வேலையும் முடிஞ்சிரும். அதாவது நம்ம சமைக்கும்போது பீட்ரூட் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அது வேகறதுக்கு. அத நீங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பீட்ரூட்டும் வெந்து போயிடும். அதே மாதிரி பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிருங்க. இந்த மாதிரி வந்து நான் பஜ்ஜி சீவுற தட்டு, அதாவது நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சீவுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பிளேட் எடுத்திருக்கேன். அது வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட்ட இந்த மாதிரி வந்து சீவி விடுங்க. இப்படி சீவும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பீட்ரூட்டோட ஷேப்பும் வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மெல்லிசா இல்லாம ஓரளவுக்கு பொடியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம 2 நாள், 3 நாள் வந்து ஃப்ரிட்ஜ்லயும் வந்து வைக்க முடியாது. ஏன் அப்டின்னா, இதில வந்து வெங்காயம் இருக்கிறதுனால. வெளில வச்சோம் அப்டின்னாலும் அந்த கீரையும் வந்து நமக்கு வதங்கி போயிரும் இல்லையா? அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு எப்பவும் இத வந்து கிளீன் பண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மேல வந்து ஒரு தோல் இருக்கும். அந்த தோல அப்படியே கிளீன் பண்ணி நீங்க அந்த வெங்காய தோல வந்து உரிச்சீங்க அப்டின்னா, அதோட கழுத்து பகுதியில ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோட ஒரு தோல் இருக்கும். அதையும் வந்து அழகா கிளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஈஸியா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அழகா கிளீன் பண்ணிடலாம். இது வந்து பொரியல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் வந்து அத பார்த்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப பாருங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அத அப்படியே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல பச்சை பசேல்னு. அந்த வெங்காயம் வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால, இந்த வெங்காயத்த மட்டும் நான் இந்த மாதிரி தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு நான் என்ன பொரியல் பண்ணேனோ அதுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் நான் அப்படியே வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து பாஸ்தா பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து பண்ணும்போது அழகா அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த கட் பண்ணி எடுத்த ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையா இருக்கும். நம்ம கைகள்ல வந்து வச்சு கட் பண்ணும்போது நமக்கு சரியா கட் ஆக வராது. அதனால இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா கீரை மாதிரி பூ போல அழகா வந்து கட் ஆகி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து ஈஸியா நம்ம வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வேலைகளும் வந்து ரொம்பவே மிச்சமாகும். பாருங்க எவ்வளோ அழகா வந்து கட் ஆகி வந்திருக்குன்னு. கோஸ் பொரியலுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா செமையா இருக்கும்.
அதோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேங்காய் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். எப்பவுமே நம்ம வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த தேங்காய் வந்து பொரியலுக்கோ, குழம்புக்கோ வந்து எடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவோம் யாரா இருந்தாலுமே. அந்த மாதிரி வந்து பிரச்சனைய அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அந்த தேங்காய வந்து துருவி வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க வந்து தேங்காய அந்த பீஸ் பீஸா நெறைய பேர் வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாரி கட் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க அத துருவி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம பொரியலா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்றோம், இல்ல வேற குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வேணும்னாலும் நம்ம இந்த தேங்காய் துருவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து கட் பண்ணி வச்சுட்டீங்க பீஸஸா அப்படின்னா, நீங்க வந்து பொரியலுக்கு போடுறீங்க அப்படின்னும்போது, அத வந்து நம்ம எடுத்து மிக்ஸி கப்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி தான் நம்ம வந்து சேர்க்க முடியும்ல. இந்த துருவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தேன். அந்த கிரைண்டர்ல இந்த மாதிரி தேங்காய் துருவுறதுக்கு, அதுக்கப்புறம் மாவு பிசையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள் வந்து குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த தேங்காய் துருவல் ஒரு பக்கமா வந்து உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா, அது துருவுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதில வந்து துருவும்போது நல்லா மெல்லிசா பொடி பொடியா எனக்கு வந்து துருவி கிடைக்கும். அதனால இது உடைஞ்சாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. இன்னைக்கு வரைக்குமே நான் இது வந்து தேங்காய் துருவுறதுக்கு இத தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா நிமிஷத்தில உங்களுக்கு வந்து துருவி குடுத்துருங்க. பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலா நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. தேங்காய் வந்து துருவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பில, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து தனியா வச்சுட்டேன். அதாவது கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பீட்ரூட்ட வந்து பொரியலுக்கு கட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பீசஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு. ரொம்ப மெல்லிசா நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரியும் நம்ம வந்து சீவல. ஓரளவுக்கு நம்ம பொரியல் பண்ற மாதிரி எல்லா பொருளும் வந்து சீவி எடுத்தாச்சு. அதே மாதிரி கேரட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தோல் சீவிட்டு மேல் பக்கம், கீழ் பக்கம்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிட்டு இப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. அதே மாதிரி பீன்ஸும் பார்த்தீங்கன்னா, அதோட காம்பு, அந்த நாரு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுவும் வந்து பொரியலுக்கு தேவைப்படுற டைம்ல டக்குன்னு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி கிளீன் பண்ணி மசாலா போட்டு அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் அந்த வாரத்துக்கு தேவையான பழங்கள் எல்லாமே வந்து எடுத்து டப்பால போட்டு வந்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ்லயும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வாரம் ஃபுல்லாவே சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு ஒரு பொரியல் பண்றோம், ஒரு குழம்பு பண்றோம் அப்படின்னும்போது, நம்ம வந்து எடுத்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, எதுவுமே செய்யாம நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னும்போது, நமக்கு அந்த டைம்ல அத எடுத்து கிளீன் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து தனியா டைம் எடுக்கும். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முஸ்லீம் ஸ்டைல்ல கல்யாண வீட்டு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இத வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க அது வந்து 2, 3 விதம் இருக்குங்க. அந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். அத பாதியா கட் பண்ணி, அந்த பாதிய 2 துண்டா வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கத்திரிக்காவ 4 பீஸா வந்து போட்டிருக்கேன். பெரிய காயா இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெயில வதங்கி வரும்போது உங்களுக்கு உடைஞ்சிராம இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப பொடி பொடியா நீங்க கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா, கத்திரிக்காய் வந்து குழஞ்சு போயிரும். உங்களுக்கு ஒரு பீஸ் கூட முழுசா வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து பீஸஸா வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு வந்து கத்திரிக்காய்கள கட் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணீல போட்டு வச்சிடலாம். கத்திரிக்காய் கருப்பாகாம இருக்கிறதுக்கு. இதுக்கு சூப்பரான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்து வறுத்து, அதையும் வந்து மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எள்ளு வந்து வெள்ளை எள்ளு இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க தாராளமா. அப்பதான் உங்களுக்கு ரெட் கலர்ல கிரேவி வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இது வந்து கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்கிறதுனால கிரேவியோட கலரே வந்து கருப்பா மாறிடும். மத்தபடிக்கு உங்களுக்கு டேஸ்ட்ல எந்த குறையும் இருக்காது. இது வந்து செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 5, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நெறைய பேர் வந்து இந்த கத்திரிக்காய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய ஃபர்ஸ்ட்டு தனியா வதக்கிட்டு, அதாவது எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்பாங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரும்போதே கத்திரிக்காய் வந்து சேர்த்துருவேன். இந்த மாதிரி சேர்த்து வதங்கும்போது, அந்த வெங்காயமும் வதங்குறதுக்கு, கத்திரிக்காய் வதங்குறதுக்கும் டைம் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த காய் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க.
அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வந்து விட்டுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க கைவிடாம. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு பக்கமா வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தக்காளி மசிஞ்சு வரும்போது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு வரல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்க கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து கத்திரிக்காய வதக்கி வச்சுட்டு, கிரேவி ஃபைனலா ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்க கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து குடுத்துருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சு எடுத்தோம் இல்லையா? எள்ளு, வேர்க்கடலை இதுதான் இதோட முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த 2 பொருள் தான். கண்டிப்பா உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா கம்பல்சரியா அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்ல வந்து விட்டுருங்க. அந்த எள்ளு, வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து கத்திரிக்காயோட மிக்ஸ் ஆயிட்டு நல்ல ஒரு வாசம் வரும். இந்த டைம்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கரைச்சு எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா எல்லாத்தையுமே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து காரக்குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியா வச்சிடக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி, அப்படியே நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. கிரேவி வந்து கொஞ்சம் சுண்டி வர்ற டைம்ல நம்ம வந்து இத கொத்தமல்லி இலைகள ஃப்ரெஷ்ஷா சேர்த்துட்டு, அதையும் வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா கிரேவி வந்து ஆறும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். பிரியாணில நம்ம வந்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகியிருக்கே தவிர, மத்தபடிக்கு டேஸ்ட் வைஸ் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு இருக்காது. பாருங்க ஃபைனலா நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கிண்ணத்துல வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன். இது வந்து நேத்து சண்டே நான் வந்து செஞ்சது. ஸோ இந்த கத்திரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் சிக்கன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கிரேவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம, பாஸ்மதி ரைஸ்ல சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். ஸோ அதனால நான் இதில வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. வேணும் அப்படின்னா சொல்லுங்க. இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ரைஸ் வந்து உடையாம நல்லா உதிரி உதிரியா நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஸோ சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சிக்கன், அது கூடவே வந்து கத்திரிக்காய் கிரேவியும் வந்து பண்ணியிருந்தேன். வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அல்டிமேட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த கத்திரிக்காய் கிரேவி. கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.